அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வங்கியியல் சட்டம் பற்றி படிக்க போகிறோம். வங்கியியல் சட்டம்னா வேறு ஒன்றும் இல்லை, பேங்கிங் லா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சரி, ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேங்க்ஸ் வர ஆரம்பிச்சிட்டு, முந்திலாம் ஊருக்கு ஒரு பேங்க் இருக்கும். இப்போ ஊருக்கு குறைஞ்சது 2 ஊர் பேங்காச்சும் இருக்குது, ஒரு கூட்டுறவு சொசைட்டியும் சேர்த்து. சரி, அப்படி இருக்கும்போது அந்த பேங்க்ஸை பற்றிய விழிப்புணர்வு எத்தனை பேர்த்துக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சரியா, ஒரு பேங்கை பற்றி விழிப்புணர்வு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அந்த விழிப்புணர்வை உருவாக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சரி அந்த பேங்க்கோட செயல்பாடு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரியா, ஃபஸ்ட்டு அந்த பேங்கோட அறிமுகம் பற்றி பார்ப்போம். ஒரு நாட்டில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில் வங்கிங்கிறது ரொம்பவுமே முக்கியமான இருக்குது. அந்த வங்கி தொழில் மக்களுடைய வாழ்வியலில் பல்வேறு அம்சங்களிலும் வங்கி முக்கிய இடங்களை பெற்றிருக்கு. இன்றைய சமுதாயத்தில் வங்கி நுழையாத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு. ஏன்னா பேங்க்ஸ் நிறையவே அதிகப்படியாக வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, தற்காலத்தில் கருத்துப்படி பார்த்திங்கன்னா வங்கியல் என்பது கடன் கொடுத்தல் மற்றும் கடன் பெறுதல், தொகை செலுத்துதல் ஆகிய பணிகளை ஆற்றுவதோடு மட்டுமல்லாமல் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை வேகத்தையும் அதிகமாக்கக்கூடிய ஒரு கருவியாக விளங்குது. ஒரு சாதாரணமாக காசு போடுறதுக்கும் காசு எடுக்கிறதுக்கும் மட்டும்தான் இந்த பேங்க்ஸ் எல்லாம் இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு பொருளாதார நிலையை பற்றி குறிப்பிடுற அளவுக்கு அந்த பேங்க்ஸுங்கிறது இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. சரி, மக்கள் தங்களுடைய கடின உழைப்பால் பெற்ற பணத்தை வங்கியில் தங்களுடைய சேமிப்புக்காக பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க. அது நாட்டில் உள்ள பொருளாதாரம், அப்புறம் தொழில் மற்றும் மேலாண்மை வளர்ச்சி திட்டத்திற்கு கடன் உதவி அளிப்பதன் மூலமாக முதலீடு செய்யப்படுகிறது. இன்று மக்களின் அன்றாட தேவைகளுக்கு பல்வேறு சேவைகளை வங்கி வழங்கிட்டு இருக்கு. எனவே ஒரு நாட்டில் சமூக பொருளாதாரம், தொழில், வேளாண்மை, வர்த்தகம் மற்றும் வியாபார வளர்ச்சிக்கு வங்கி ரொம்பவுமே இன்றியமையாதான் இருக்குது. சாதாரண பேங்கு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் பேங்க் அப்படி கிடையாது. அதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறோம். ஒரு நாட்டோட சமூகம், பொருளாதாரம், தொழில், அப்புறம் வேளாண்மை, வர்த்தகம் மற்றும் வியாபார வளர்ச்சிக்கு வங்கி மிக மிக பெரிய ஒரு உறுதுணையாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஒரு பேங்குங்கிறது சாதாரண விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு அறிமுகம் நமக்கு தேவை அப்படிங்கிறதுக்காக. நாட்டில் வங்கி முறையியல் ஒரு ஒழுங்கமைப்புடன் செயல்பட வேண்டும். இந்த ஒழுங்கமைப்பு முறையாக இயற்றப்பட்ட சட்டங்களால் தான் கொண்டு வர இயலும். எனவே இந்தியா உட்பட உலக நாடுகள் பலவற்றிலும் வணிகங்களையும் அவற்றின் செயல்பாடுகளையும் ஒழுங்குபடுத்த பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டது. அவைதான் வங்கியல் சட்டம் எனும் தலைப்பின் கீழ் பொதுவாக அழைக்கப்படுது. நம்ம இந்த வங்கியல் சட்டம், பேங்கிங் லா அப்படின்னா என்ன சொல்கிறதுனா, எல்லா விஷயத்தையும் செய்யும்போது அதை ஒழுங்குபடுத்துறதுக்கான ஒரு தன்மை வேணும். அப்படி பார்க்கும்போது இந்த வங்கிகளையுமே ஒழுங்குபடுத்தி அவங்க எப்படி செயல்படுறாங்க, எந்த மாதிரியான தன்மைக்கு போகிறாங்க அப்படிங்கிறத வகைப்படுத்துறதுக்கும் கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வேணும். அந்த வகையில் தான் அந்த பேங்கிங்கை பற்றி படிக்கிறதுக்கான ஒரு சில வகைமுறைகளை ஒழுங்குபடுத்தணும்னு சொல்லிட்டு அந்த வங்கியல் சட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருக்கிறாங்க. சரி, அப்படி செய்யப்பட்ட சட்டங்களின் கீழ் அமைக்கப்பட்ட பல்வேறு வங்கிகளும் அவற்றின் செயல்பாடுகளையும் அவை தனது வாடிக்கையாளர்களுக்கு கொண்டுள்ள உறவுகளையும் அவற்றின் உரிமைகள் மற்றும் கடமைகளையும் அவை வழங்கும் பல்வேறு சேவைகளையும் நாம் இந்த சட்ட விளக்கத்தின் மூலமாக கண்டுக்க போகிறோம். புதிய வழக்குகள் மூலமாகவும் அதனுடைய பொருண்மை அதுக்கப்புறம் தீர்ப்புகள் மூலமும் விரிவாக காணப்போகிறோம். சரியா, அப்போ அந்த சட்டங்களை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, பல்வேறு வகையான ஒரு வங்கி சட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிலிருந்து பல்வேறு வகையான செயல்பாடு இருக்குது. ஓகேவா, வங்கியோட செயல்பாடுன்னு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா வங்கியின் கடமைன்னு இருக்குது, வங்கி கடமைன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, சரி, வங்கி கடமையோட முடிஞ்சதான்னு கேட்டால் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா வங்கிக்கு சில பொறுப்புகளும் இருக்குது. ஓகேவா, இப்போ வங்கிகளுக்குன்னு பொறுப்பு இருக்குது, வங்கிகளுக்குன்னு சில கடமைகள் இருக்குது, வங்கிகளுக்குன்னு சொல்லிட்டு சில செயல்பாடுகள் இருக்குது. அப்போ இந்த வங்கிகள் யாருக்கு இந்த கடமைப்பட்டவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று அந்த மக்களுக்கும் அரசாங்கத்துக்குமா இருக்கும். அப்புறம் யாருக்கெல்லாம் பொறுப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே மக்களுக்கும் அரசாங்கம் தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, பெரும்பாலான மக்களும் அரசாங்கமும் தான் அதுக்கான பணங்களை முதலீடு பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தானே அதை செயல்படுத்துகிற மாதிரி இருக்கும். அந்த வகையில் சொல்கிறேன். சரி, அப்படி பார்க்கும்போது இது தொடர்பான உரிமைகள், கடமைகள், அப்புறம் இந்த பேங்குக்கும் அந்த மக்களுக்கு, அதாவது எப்படி சொல்லலாம்னா, வங்கி, வாடிக்கையாளர், இவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை எந்த மாதிரியான உறவு முறை? வெறும் கடன் கொடுப்பவர் வாங்குபவர் மட்டும்தானா, இல்லை இவர் கடன் கொடுப்பவர் இவர் வாங்குவார்? இந்த இடத்துல இது மாறி மாறி நடக்கும்னு சொல்லலாம். சில நேரங்களில் பேங்க் பணம் கொடுக்கும், சில நேரங்கள் பேங்குக்கே வாடிக்கையாளர் பணம் கொடுக்குறாங்க. இப்போ எடுத்துக்காட்டு சொல்லுவோமே பார்ப்போம். இப்போ என்கிட்ட ஒரு 1000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க.
இதை நான் பேங்குக்கு கொடுத்தா நான் வங்கிக்கு கடன் கொடுக்குறவன். இப்போ பேங்க் எனக்கு லோன் இருக்குல்ல, அந்த லோன் மூலமாக எனக்கு காசு கொடுத்தா நான் கடன் வாங்குறவன். சரி, 2 ப்ராசஸுமே நடத்தக்கூடிய ஒரு இடம் தான் அந்த வங்கி. சரி, இந்த அறிமுகம் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் மேலும் அந்த வங்கியினுடைய வளர்ச்சி எப்படி இருந்துச்சு, அதனுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி.